காட்டு. ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து போட்டாதான் புண்ணாரும். எடுத்துட்டு போய் போட்டுக்கிறியாயா? என்னையா எதுக்கு போத்துவதற்கு? யாரு இருக்கா? யாரு இருக்கா? அடப்பாவுமே, டிவில தமிழ் நியூஸ் வாசிக்கிற பொண்ணு மாதிரி பேசுறியா? அதுக்கு எதுக்கு பயமாவது? நெஞ்சு குழுக்குள்ள எதையா வச்சுக்கிட்டு சிரமப்படாத. போவோம் பொழப்ப பாரு. சரி சரி, தினமும் இங்கே வாயா, நானே போட்டு விடுறேன். மன்னிச்சுக்கோ, ஒரு கில்ப்புக்காக அதை நான் புரிஞ்சுட்டேன். அது தப்பா பிள்ளை. ஆயிரம் போல சாரி, தெரியாம பட்டுடுச்சு. ஒரு நிமிஷம். என்ன என்ன சொன்னீங்க? நான் ஒண்ணு சொல்லியே. இப்ப சொன்னீங்களே. தெரியாம பட்டுடுச்சுன்னு. அதுக்கும் முன்னால அதுவா? சாரின்னு சொன்னேன். புருஷ பொண்டாட்டிக்குள்ள சாரி சொல்லிக்க ஆரம்பிச்சா வாழ்க்கையில 10 நாள் சாரி சொல்றதுலே போயிடும். சொல்லணும்டி, ரோட்ல தெரியாம அடிச்சிட்டா யாரும் சாரி கேக்குறது இல்ல. பஸ்ல காலை மிதிச்சிட்டா எக்ஸ்கியூஸ் கேக்குறது இல்ல. ஏன் நமக்கு வேலை செய்யறவங்களுக்கே நம்ம தேங்க்ஸ் சொல்றது இல்ல. இதெல்லாம் சொல்லணும். அதான் நம்மள கல்ச்சர்டா காட்டும். எனக்கு எனக்கு ஒரு நிமிஷம். என்ன இது? மத்தியான சாப்பாடு. நான் என்ன வேலை பாக்குறேன்? மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ். நான் இன்னைக்கு எங்கெல்லாம் போறேன், யாரெல்லாம் பார்க்க போறேன்னு எனக்கு ஆபீஸ் பண்ணதான் தெரியும். இந்த மாதிரி போற இடத்துக்குலாம் சோத்து டப்பா தூக்கி தெரிஞ்சனா பாக்குறவன்லாம் என்ன பார்த்து சிரிப்பான். சம்பாதிக்கிறவனுக்கு சாப்பிட தெரியாதா? டோன்ட் ட்ரீட் மீ லைக் a child. Excuse me. Tell me. I am Parthiban from Satyam Telecoms. I have an appointment with your general manager. Please be seated, sir. Thank you. Sir, Mr. Parthiban is here to see you, sir. Hello. நான் தாங்க. சொல்லு. எங்க இருக்கீங்க? ஃபோன் பண்ணிட்டு எங்க இருக்கீங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? என்ன விஷயம் சொல். நான் ஆர்கட் ரோட் டிபிஎஸ் ல 3ஆவது மாடியில இருக்கேன். என்ன விஷயம்? Excuse me. You can meet the GM. சரி, நான் அப்புறம் பேசுறேன். Excuse me. Yes, please. Mr. Parthiban of Satyam Telecom. Mr. Parthiban. Yeah, he's in the meeting. Please wait. Thank you. உங்க கம்பெனி ஸ்டாஃப் 106 பேருக்கு பேஜர் வாங்குறதா முடிவு பண்ணிருக்கீங்க. அதுக்கு பதிலா செல்போன் வாங்கலாமே. என்ன பட்ஜெட் அதிகமாகும் யோசிக்கிறீங்களா? நோ பட்ஜெட் ஒரு பிரச்சனை இல்ல. செல்லோ பேஜரோ ஸ்டாஃப் கான்டாக்ட் பண்றதுக்கு தானே. அதுக்கு பேஜரே போதும்ன்றது எங்க பாஸ் எடுத்த முடிவு. பேஜர்ல ஒருத்தருக்கு மெசேஜ் கொடுத்ததும் அதை எடுத்து பார்த்துட்டு பேசாம கூட இருக்கலாம். செல்போன் அப்படி இல்ல, எடுத்து பேசியே ஆகணும். நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்க கூட பேசணுமா வேண்டாமான்னு நாம தான் முடிவு பண்ணோம். அவங்க முடிவு பண்ண கூடாது. நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க நாளைக்கு பேப்பர்ஸ்லாம் கொண்டு வாங்க. பாஸ் கிட்ட பேசிட்டு நாளைக்கே முடிச்சிடலாம். Thank you very much, sir. You're welcome. நான் லஞ்சுக்கு தான் போறேன். நீங்களும் சாப்பிட வரலாமா? இல்ல பரவாயில்ல சார். Come on. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. அதே பரபரப்பு, அதே உற்சாகம். I must treat you. வாங்க போலாம். Yes, sir. Come. Yeah, I would inform you, sir. Okay, Mr. Parthiban. நான் தான் பார்த்திபன். நான் பீஸா ஹட்ல இருந்து வரேன். உங்களுக்கு லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன் சார். நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. உங்க வைஃப் தான் ஆர்டர் பண்ணாங்க. அவங்க தான் இந்த அட்ரஸ் கொடுத்தாங்க. Thank you, sir. கொடுத்து வச்சவ சார் நீங்க. நான்லாம் வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி சீரியல் பார்த்துக்கிட்டு சோறு கூட போட மாட்டேங்கிறா. ஆனா உங்க வைஃப் நீங்க இருக்கிற இடத்தை தேடி லஞ்ச் அனுப்பிச்சிருக்காங்க. பார்சல்ல இருக்கிறது லஞ்ச் இல்ல சார். உங்க வைஃப் உங்க மேல வச்சிருக்கிற லவ் எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு சார். Have a nice lunch. Thank you, sir. பாத்து வரக்கூடாதா? யோ, நீ பார்த்து ஓட்ட வேண்டியதானியா? எப்படியே நான் பாத்து வரதா? இப்ப என்னங்கற? என்னது? நான் கை நீட்டி பேசுறேன். நீ தான் அங்க இருந்து கிளம்பி வர. நான் ரோட்ல போயிட்டு இருக்கேன். என்ன பாத்து வந்து என்ன கதை இது? யோ, நான் உன்கிட்ட தான் பேசினீங்கறேன். எங்க பாக்குற? சாரி.
மிஸ் பண்ணிட்டேனே. இந்த ட்ரெஸ் கூட உங்களுக்கு நல்லாதாம்மா இருக்கு. ஏ வாட்ச்மேன், F4. இருக்கிற வீட் நம்பர் கூட தெரியல. F4 இல்லம்மா F3. Crazy. என்ன வாட்ச்மேன், யார் வந்திருக்காங்க? என்ன முழிக்கிறீங்க? யார் வந்திருக்கா? உள்ள வெளியே. நீங்க தான்மா. நானா? என்ன உளறீங்க? ராத்திரி குடிச்சது இன்னும் தெரியலையா? எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது. குடிச்சு கதை தானே குடிச்சோம். Unbelievable. We are alike, huh? அப்படியா? என்னம்மா நம்பவே முடியல. என்ன நம்ப முடியல மாமா. பேரு ஜனனியா. ஓ, ஆச்சரியமா இருக்கே. கோமதி, அம்மா ஜானி, நீ அச்சு அசல அப்படியே பொண்ணு மாதிரியே இருக்க. ஆனா இன்னும் என்னால நம்ப முடியலமா. என்ன நம்ப முடியல அதே சொல்லிக்கிட்டு நம்பித்தானே ஆகணும். ஆமா, நீங்க சின்ன வயசுல அப்படி இப்படி இருந்ததா சொன்னீங்கல்ல, அது மாதிரியாது. கொஞ்சம் வாய வச்சு சும்மா இருக்கீங்களா? குடும்பத்துல குழப்பம் பண்ணிடுவீங்க போல இருக்கு. என்ன சம்பந்தி, அப்பா என்ன சொல்றாரு? அது ஒண்ணும் இல்ல சம்பந்தி. இந்த உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்களே, இதுல 2 பேர் இங்க இருக்காங்க, மீதி 5 பேர் எங்க இருப்பான்னு கேக்குறாரு இல்ல. ஏன்பா, அப்ப என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்குமா? நிச்சயமா இருப்பாங்கம்மா. ஏமா, அம்மா அப்பா எங்க இருக்காங்க? பேரண்ட்ஸ் டேராடூன்ல இருக்காங்க. அப்பாக்கு மிலிட்டரியில சர்வீஸ். நான் பஞ்சாப், கேரளா, தமிழ்நாடுன்னு சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா இங்க இப்படி ஒரு அதிசயம் நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. எங்கம்மா ஒர்க் பண்ற? டிவிஎஸ்ல பிஆர்ஓவா இருக்கேன். என் பொண்ணுக்கு வீடே உலகம், உனக்கு உலகம் பூரா வீடா? ஏமா சத்யா, பார்த்திபன் இன்னும் காணுமே? போன் பண்ணத்த மீட்டிங் இருப்பான்னு நினைக்கிறேன். கட் பண்ணிட்டாரு. ஜனனி, உங்க அம்மா அப்பா எப்ப வருவாங்க? அவங்க எங்க வர்றது? நான் மெட்ராஸ்ல இருக்கிறத போன் பண்ணி சொன்னாதான் அவங்களுக்கே தெரியும். சத்யா அப்படி கிடையாது. காலேஜ் கூட அவங்க அப்பா வந்து விட்டுட்டு வரணும்னு சொல்லுவா. Really? நீங்க ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க. என்னடா அப்படியே தேய்ச்சி பண்ணுட்ட? உள்ளவா வாங்க மாப்ள, உட்காருங்க. இவன் தாமா என் சன் பார்த்திபன். ஹாய். ஹாய். அவங்க பேரு ஜனனி. எதிர் பிளாட்ல தான் குடி வந்திருக்காங்க. வீடு ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு பிடிச்ச பிளாக் அண்ட் ஒயிட் கலர். எனக்கு பிடிச்ச பிள்ளையார் சிலை. என்ன மாதிரியே ஒரு பொண்ணு. என் டேஸ்ட்ல ஒரு வீடு. வெரி இன்ட்ரெஸ்டிங்ல. இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஆனா உன்னோட மொத்த இன்ட்ரெஸ்ட் அவங்க தானே. அவங்க உனக்கு கிடைக்கலையே. யார்? எப்படி இருக்கு ஆண்டி? சூப்பரா இருக்கு. ஐயே, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? அதுதான் சின்ன புள்ள. அது கூட நீங்களும் சேர்ந்து செவரெல்லாம் கிரிக்கெட் இருக்கீங்களேம்மா. கிறுக்காம சுத்தமா இருக்கிறதுக்கு தானே மியூசியமா? வீடு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் வீடு. நீ வரடா செல்லம். அப்பா சொல்ற மாதிரி அந்த இடத்துல அப்படியே கல்யாணம் இருந்தா அது பேர் மியூசியம். மியூசியமா இது? வீடு கலைஞ்சிருந்தாதாம்மா வீடு. Okay then. Bye. See you tomorrow. Bye. Hi Mr. பார்த்திபன். ஹாய். என்ன எங்க ஆபீஸ்க்கு வந்துட்டு போறீங்க? நீங்க இங்க தான் வேலை செய்றீங்களா? உங்களுக்கு தெரியாதா? ஆமா, நீங்க என்ன இங்க? ஏரியா மேனேஜர் வெங்கட்ராமன் பார்க்க வந்தேன். பாத்தாச்சா? வீட்டுக்கா? எஸ். அப்ப உங்க பைக்ல நானும் வந்துடலாம் போல இருக்கு. இல்ல, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி போற வழியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எப்படி ஒரு 1 hour ஆயிடும். ஓகே,
கேரி ஆன், நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ஓகே. ஆட்டோ. வணக்கம் சார். ஏங்க மீட்டர் 45 ரூபாச்சு. யா தேங்க்ஸ். அப்படிப்பட்ட ஒருத்தரை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. ஒரு பொண்ணு ஆட்டோல போறேன்னு சொன்னாலும் இல்ல உங்களை என் பைக்ல டிராப் பண்றேன்னு சொல்ற ஆம்பளைங்களுக்கு மத்தியில நான் உங்க பைக்ல வரேன்னு சொல்லியோ வேண்டான்னு சொல்றாருன்னு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, வேணும் தான் அவளை ஏத்தல. ஏன்டா பைக்ல ஏத்திருந்தா ஒரு தேங்க்ஸ் சொல்லி நேத்தோட அதை மறந்துருப்பா. இப்ப ஒவ்வொரு நாளும் அதே நினைச்சுக்கிட்டு இருப்பா. அதான் ரைட். அவர் எதுக்கு என்ன பைக்ல டிராப் பண்ணணும்? அவரை பொறுத்த வரைக்கும் நான் யாரு? அவர் நெய்பர், நான் ஒரு ஒய்ஃபோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதானே. என்ன டிஸ்டன்ஸ்ல வைக்கணும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. He is a gentleman. ஏய் மச்சான் என்கிட்டே மறைகிற பத்தியா? டேய் கையில தான வச்சிர எறா. ஏய் சொல்றது கேளா. ஏய் இல்ல அப்புறம் தண்ணா குறா. ஏய் சாரி சார். ஹலோ சாரினா சரியா போச்சா? தெரியாம பட்டுச்சு பாஸ். நீங்க ஷூ காலோட மிதிப்பீங்க, சாரின்னு சொல்லுவீங்க, நாங்க சும்மா இருக்கோமா? சார் டேய் மச்சான் வா வண்டி ஏட்றா. ஹலோ நான் பேசிட்டே இருக்கிறேன், நீ பாட்டு போயிட்டே இருக்கிற. நான் பெரிய பருப்பா? என்னடா? ஏய் அதான் சாரின்னு சொல்லிட்டேன்ல. என்னடா சாரி? அடிங்க